இப்போ நம்ம எங்கே போகிறோம் சொல்லு. இன்னைக்கு வந்து குறுங்காலீஸ்வரர், கோயம்பேடு பக்கத்தில் இருக்கு, குறுங்காலீஸ்வரர் டெம்பிள் போகிறோம். இந்த டெம்பிள் வந்து ராமனுடைய பிள்ளைகள் இருக்காங்களே, லவன் குசன், அவங்க வந்து வழிபட்ட டெம்பிள்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோ பழமையான டெம்பிள். நான் இது வரைக்கும் போனதில்லை, நேற்று தான் கேள்விப்பட்டேன் இப்படி ஒரு டெம்பிள் இருக்குன்னு. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி நம்ம வந்து கிளம்பி போகிறோம். போயிட்டு கோயில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இல்லை எப்படிதான் ஒரு ஆள் போகிறது அங்கே போகிறது வந்து சாரணி.
இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ வடபழனியிலேருந்து கோயம்பேடு சைடு அப்படியே போனோன்னு வச்சுங்களேன். அப்படியே போகும்பொழுது பிரிட்ஜு ஓரமாகவும் போகலாம், இல்லை பிரிட்ஜு மேலே ஏறியும் இறங்கலாம். ஸோ அந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட இருக்கிற பிரிட்ஜுக்கிட்ட அப்படியே லெஃப்ட்டு போகணும், பூந்தமல்லி சைடு போகணும். பூந்தமல்லி சைடு அப்படியே லைட்டாக திரும்பினா போதும். பூந்தமல்லி சைடு போகிற மாதிரி திரும்பிட்டு கொஞ்சம் தூரம் போனாலே போதும். அந்த ஒரு தள்ளு வண்டி டிஃபன் கடை இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல குறுங்காலீஸ்வரர் கோவில் தெரு அப்படின்னு சொல்லி போர்டு வச்சுருக்கோம், சைன் வச்சுருக்கோம். அந்த இடத்துல உள்ளே போனீங்கன்னா நேராக கோவில் வந்துடும். கிட்டத்தட்ட அந்த பிரிட்ஜு கிட்ட பூந்தமல்லி சைடு திரும்பின உடனே அந்த பிரிட்ஜு முடிகிற இடத்துலையே அந்த ஸ்ட்ரீட் சைன் வச்சுருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் போயிருந்தப்போ வந்து சனி பிரதோஷம், பயங்கரமான கூட்டம், மகா பிரதோஷம் அதுவும், அதனால் எக்கச்சக்க கூட்டம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த கோவில் வந்து 12ஆம் நூற்றாண்டில் குலோத்துங்க சோழன் காலத்தில் கட்டப்பட்ட கோவில் அப்படின்றாங்க. அது வந்து சீத்தை வந்து ராமரும் சீத்தையும் வந்துட்டு வனவாசம் போனப்போ வந்துட்டு இங்கே இந்த இடத்துல தான் வந்து தங்கி இருந்திருக்காங்க. ஸோ அவங்க தங்கி இருந்தப்போ கட்டின கோவில் தான் இது. ஸோ இங்கே தான் வந்து அவங்களுக்கு லவன், குசன் இவங்க 2 பேரும் வந்து இந்த இடத்துல இருக்கும்போது தான் பிறந்திருக்காங்க. ஸோ இது வந்து லவனுக்கு உண்டான கோவில் அப்படின்றாங்க. குசனுக்கு வந்துட்டு எங்கேயோ அந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி மதுரவாயல் சைடு காமிச்சார், கை காமிச்சார். அந்த பக்கம் ஒரு கோவில் இருக்கிறதா சொல்லி சொன்னார். ஸோ அவ்வளோதான், ராமர் தங்கின இடம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இன்னொரு கோயில் காமிச்சார். ஸோ இந்த ஏரியாவில் தான் வந்து வனவாசத்தில் இருக்கும்போது இங்கே தான் இருந்திருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து காடாக இருந்திருக்கு. 12ஆம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய வனமாக இருந்திருக்கு.